தினம் பாலியல் நடக்குது. நடக்காத நாளே இல்ல. அதை பத்தி எந்த ஊடகமாவது விவாதம் மேடல் வைக்கிறீங்களா? நேற்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பாலியல் வன்கொடுமை பற்றி மீடியாக்கள் பேசாமல் இருப்பது ஏன் என கேள்வி எழுப்பியுள்ளார். தகவல் படிதான் சொல்றாரு ஒழிய எங்களை எதிர்த்து நேரடியாக மோத முடியாத காரணத்தினால ஏதோ பேசிட்டு அடுத்த கட்ட தேர்தல் அறிக்கை எப்ப வெளியிட போறீங்க? அடுத்த கட்ட தேர்தல் அறிக்கை அறிவிக்கும்போது முடிச்சு சொல்றேன். அவள் நினைச்சாங்க பரிதாபமா இருக்குது. இப்ப நிதிக்கணும் பூரா ஐசா இருக்குது. புரியுதுங்களா? அதாவது எதையாவது ஒரு பத்திரிகையாவது போட்டீங்களா? தயவுசெய்து இவ்வளவு கேள்வி கேட்கறீங்க. 20 நாள் காங்கிரசும் திமுகவும் போராடிட்டு வார்த்தை போர் பத்திரிகை ஊடகத்துல கெஞ்சாத கொடுமைய கெஞ்சி பிறகு காங்கிரஸோட கூட்டணி அமைச்சிருக்காங்க. அதை பத்தி ஏதாவது கேக்குறீங்களா? எங்க பையன் எத்தனை நாள் கஷ்டம், எவ்வளவு கேவலம். அவருக்கு அறிக்கை இனி ஒரு அறிக்கை மாத்தி மாத்தி அறிக்கை விட்டுட்டு இருந்தாங்கல்ல. அதை பத்தி எல்லாம் ஒன்னும் டிஸ்கஸே கிடையாது. எந்த ஊடகத்திலும் டிஸ்கஸ் பண்ணலையே, விவாத மேடை வைக்கலையே. அண்ணா திமுக தும்புனா போதும் ஒரு விவாத மேடை வச்சிருக்கீங்க. இல்லாத கேள்வி கேக்குறீங்க சார். எதிர்கட்சியா இருக்கும் போதும் கேக்குறீங்க, ஆளுங்கட்சியா போதும் இருக்கிறீங்க. ஆனா திமுக மட்டும் ஒண்ணுமே கேட்கறதில்ல. தினம் பாலியல் நடக்குது. நடக்காத நாளே இல்ல. அதை பத்தி எந்த ஊடகமாவது விவாத மேடல் வைக்கிறீங்களா? 3 நாளைக்கு பத்தி பாத்தீங்கன்னா குமராபாளையத்துல வீதியில விளையாடிட்டு இருக்கிற சிறுமிய 7 வயசு சிறுமிய ஒரு காம கொடுமை அழைச்சிட்டு போய் பாலியல் கொண்டு வச்சிருக்காங்க. அதை பத்தி என்ன நடக்குது? இப்போ இன்னைக்கு செங்கல்பட்டு மதுராங்கத்துல ஏண்டைக்கு ஒரு 14 வயசு மதிக்கத்துக்கு ஒரு பெண்ணை கடத்திட்டு போய் பண்றாங்க. பாலியல் நடக்காத நாளே இல்ல. கூட தூத்துக்குடியில் வந்து சொன்னாங்க. இப்படி தினந்தோறும் பாலியல் நடக்கின்ற இந்த ஆட்சி மீது இந்த தொலைக்காட்சிகள் ஏன் ஊடகம் ஏன் இதை முழுமையா விளம்பரம் செய்ய மாட்டேங்க? சிந்தித்து பாருங்க. பத்திரிகையிலேயே ஊடகமே அண்ணா திமுகவை இறக்கி போடுறதுதான் தொடர் கதையா இருக்குது. அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் கிளீனா இருக்குது. எங்க கூட்டணி சிறப்பா இருக்குது, அற்புதமா இருக்குது. எங்க கூட்டணி தான் வெற்றி பெறும். அண்ணா திமுக தனிப்பெருமையோடு ஆட்சி அமைக்கும். நன்றி. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.